ஆம்பளையே இல்லாத வீடு ஆயிட்டாங்க. ஒரு தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு ஈடாக முடியுமா? நீங்க சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே ஃபாத்திமா லத்தீஃபை உதவி ஆய்வாளர் காளிதாசுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறீர்களா? அப்படி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் களம் காண்போம், போராடுவோம், சட்டத்தை நிலைநாட்டுவோம், மக்கள் உயிரை காப்பாற்றுவோம் என்று சொல்லி சாத்தான்குளம் இரட்டை படுகொலை தீர்வு என்ன? அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள், மனித உரிமை இயக்கங்கள் பங்கேற்கக்கூடிய தீர்வு என்ன? கண்டன கூட்டத்தை சிறப்பான முறையிலே வழக்கம் போல ஒருங்கிணைத்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தோழர், மதுரை மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய செயல் இயக்குனர் ஹென்றி டிஃபேன் அவர்களை, நிகழ்ச்சியை தொகுத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் வழக்கறிஞர் பிரிட்டோ அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு கண்டன உரைகளை ஆற்றி சென்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் கவிஞர் கனிமொழி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, திராவிட கழகத்தின் சார்பாக பங்கு கொண்டிருக்கின்ற தோழர் குமரதேவன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே, மனித உரிமை போராளிகளே, இணையம் வழியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இந்த நிகழ்விலே சாத்தான்குளத்தில் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் ஃபெனிக்ஸனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஃபெனிக்ஸுடைய சகோதரி அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். எங்கள் குடும்பத்துல இனி ஆண் உறுப்பினர்கள் யாருமே இல்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் அது அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு ஈடாக முடியுமா? நிச்சயமாக தமிழகத்தில சாத்தான்குளத்தில் இந்த இரட்டை படுகொலைகள் தான் காவல் சித்திரவதை படுகொலைகளில் கடைசியான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இங்கே பங்கு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்களுடைய தலைவர்கள், தொண்டர்கள், மனித உரிமை போராளிகள், மனிதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனைத்து தமிழர்களும் உறுதி எடுக்க வேண்டிய தருணத்துல நாம் இருக்கின்றோம். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் குடும்பத்தாருக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக முதலில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாள் இரவு பொழுது ஒரு 11:30 மணி இருக்கும். உடன்குடியில் உள்ள எங்கள் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஆசாத் அழைக்கின்றார். தொலைபேசியில் அழைத்து சொல்கிறார், நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கின்ற சாத்தான்குளத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தந்தையும் மகனையும் மிக கொடூரமாக காவல்துறை தாக்கி அவர்களை கோயில்பட்டிக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போது மகன் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று என்னிடம் கேட்டார். நீங்கள் அப்படியே தொலைபேசியில் இருங்கள் என்று சொல்லி, ஏறத்தாழ 12 மணியை நெருங்கி இருந்த நேரம். தோழர் ஹென்றி அந்த நேரத்தில் தொந்தரவு செய்வது சரியாக இருக்காது என்று நான் எண்ணி
மக்கள் கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த தோழர் ஆசீர்வாதத்தை கான்ஃபரன்ஸ் காலில் அழைத்து எங்கள் மாவட்ட தலைவர் ஆசாதுடன் பேச வைக்கின்றேன், விவரங்களை எல்லாம் கூறுகின்றார். மறுநாள் காலையில மீண்டும் ஆசாத் தொலைபேசியிலே அழைத்து பெனிக்ஸினுடைய தந்தை ஜெயராஜும் இறந்து விட்டார் என்று சொல்கின்றார். உடனடியாக நான் தோழர் ஹென்றி அவர்களை தொடர்பு கொள்கின்றேன். தகவல்கள் வந்துவிட்டது, நாங்கள் அந்த நிகழ்வுகளை பின்தொடர்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். உடனடியாக ட்விட்டர்ல இந்த படுகொலையை கண்டித்து இதில் தொடர்புடைய அனைத்து காவலர்களும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் பதிவு செய்ததை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கொரோனா COVID-19 காலத்துல அரசாங்கம் மக்களிடம் சமூக விலகலை கடைபிடியுங்கள், தனி மனித விலகலை கடைபிடியுங்கள், மாஸ்க் அணியுங்கள், இப்படியெல்லாம் பல அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்துல சட்டத்தை கடைபிடிப்பதிலே முன்னணியில் இருக்க வேண்டியவர்கள் சட்ட விதிமுறைகளை மீறி வருவதுதான் காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்துல என்னென்ன காவல் மரணங்கள் வந்தன, நடைபெற்றன என்பது ஒவ்வொன்றாக இப்போது வெளிப்பட்டு வருகிறது. கடந்த மே 5ஆம் தேதி இளம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த சகோதரர் ரஃபீக் அவருடைய தந்தை 71 வயது அப்துல் ரஹீம் மதுரையில கற்பாயூர் அணியில இறைச்சி கடை நடத்தி வருகிறார். அவரும் அவருடைய மருமகனும் நடத்தி வருகிறார்கள். அப்போது வந்த காவல்துறையினர் கடையை மூட சொல்கிறார்கள். மூடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மிக மோசமாக அப்துல் ரஹீம் என்ற அந்த 71 வயது முதியவர் காவல்துறையினரால் சாலையிலேயே போட்டு பெரும் மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் அது இயற்கையாக நடந்த மரணம். அவர் ஏற்கனவே நோயாளியாக இருந்தார். இப்ப எப்படி நம்முடைய ஜெயராஜ் அவர் டயபெட்டிக்காக நீரிழிவு நோயாளியாக இருந்தார் என்று உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில அப்துல் ரஹீமுக்கும் 71 வயது முதியவருக்கும் காவல்துறையினர், மதுரை காவல்துறையினர் மிரட்டி அதை சாதாரண ஒரு மரணமாக்கி அந்த காவல் சித்திரவதை மரணத்தையும் மூடிவிட்டார்கள். இதே சாத்தாங்குளம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பேய்குளத்துல முருகானந்தம் அவரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து மிக தெளிவான ஒரு பேட்டியை நம்முடைய தோழர் ஹென்றி டிஃபேன் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை விரிவாக அந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. சாத்தாங்குளத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்துல காவல் நிலையம் கிடையாது. காயல்பட்டினம் காவல் நிலையம். ஹபீப் முகமது என்ற 33 வயது இளைஞர், ஆட்டோ ஓட்டுநர். அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவசரமாக ஒருவரை மருத்துவமனையில சேர்க்க வேண்டும் என்று அந்த அழைப்பு வருகிறது. குத்துக்கல் தெரு, காயல்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு தெரு. அங்கு ஒருவருக்கு கொரோனா வந்ததுனால அந்த தெரு அடைத்திருக்கிறார்கள். சீக்கிரமாக வாங்க என்று அவருக்கு அழைப்பு வர இவர் போய் அந்த ஆட்டோ எடுத்துட்டு போய் அந்த பேரிகேடை அகற்றி விட்டு போகும்போது காவல்துறையினரால் நிறுத்தப்பட்டு மிக மோசமாக நிந்திக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு ஆறுமுகநேரி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் சாந்தி தலைமையில மிக கொடூரமாக தாக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு பிறகு காவல்துறையினர் மிரட்டி
அவரை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் தனியா, அதாவது திருநெல்வேலியில ரோஸ்மேரி மருத்துவமனையில சிறுநீரகம் இந்த காவல்துறை சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டு இதுவரை அவர்களுடைய குடும்பத்தினர் ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றார்கள். இது இந்த மாதம், அதாவது நம்முடைய சாத்தாங்குளத்துல சகோதரர்கள் ஜெயராஜும் பினிக்ஸும் சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் காயல்பட்டினத்துல நடந்த நிகழ்வு. இவர் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டுதான் இவருக்கு இந்த காயம் ஏற்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அந்த சம்பவம் ஜெயராஜ் பினிக்ஸினுடைய சம்பவத்திற்கு பிறகுதான் இப்போது அது பொதுத்தளத்திற்கு வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை விரிவாக மதுரை பதிப்புல அந்த செய்தி வந்திருக்கின்றது. அடுத்து அதே திருநெல்வேலி காவல் சரக டிஐஜியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்துல VK புத்தூர்ல இன்னொரு ஆட்டோ டிரைவர் குமரேசன், அவர் காவல் நிலையத்திற்கு ஒரு நிலத்தகராறு என்ற பெயரில அழைத்து செல்லப்பட்டு அவரும் மிக மோசமாக தாக்குதலுக்கு இலக்காகி அவர் மரணித்து விட்ட ஒரு சம்பவம். இது 47 நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைப்பதற்கு காவல்துறை முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆக தொடர்ந்து தமிழகத்துல இந்த காவல் சித்திரவதைகள், அதுல தொடக்க உரையாற்றிய ஹென்றி அவர்கள் குறிப்பிட்டது போல விஞ்ஞானிகளாக ஆக வேண்டியவர்கள் எல்லாம், மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களாக ஆக வேண்டியவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதனாலதான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் இது சிறையில செத்தாரு, காவல் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி, கஸ்டோடியல் டெத் என்றால் அவர் நிச்சயமாக ஹென்ரியிடம் பிரிட்டோவிடம் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டோம். பக்கத்துலதான் இருக்கார் திருநெல்வேலியில பிரிட்டோ. நீங்க தூத்துக்குடி மாவட்டம் தான், போய் முதல்ல ஒரு வகுப்புல போய் உட்காருங்க, அப்புறம் அமைச்சர் ஆகுங்க. இத்தனைக்கு நீங்க இந்த மக்கள் தொடர்பு துறைக்கு அமைச்சராக இருக்கீங்க. இந்த நிகழ்விலே உரையாற்றிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் 2019 நடைபெற்ற காவல் மரணத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அதே போல நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களும் கூட அந்த தகவல்களை கொடுத்தார்கள். யுனைடெட் NGO கேம்பெயின் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு, சித்திரவதைக்கு எதிரான அரசு சார்பற்ற அமைப்புகளினுடைய ஐக்கிய அமைப்பு, ஆண்டுதோறும் இந்தியாவிலே இந்த டார்ச்சர்னால, சித்திரவதையினால மரணிக்கக்கூடிய அந்த மரணங்களை பற்றியான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. சென்ற வெள்ளிக்கிழமை 2 தினங்களுக்கு முன்னால் 2019 ஆண்டுக்கான அந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கை சொல்கிறது, இந்தியாவில் 2019 1731 சித்திரவதை மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றிலே 1606 இன் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும் போது நடைபெற்ற மரணங்கள். 125 போலீஸ் கஸ்டடியில காவல் நிலையத்துல விசாரணைக்கு உட்பட்ட கைதிகள் மரணித்த விஷயம். இதை பார்க்கும்போது இந்தியாவில் நாள்தோறும் இந்த காவல் மரணங்கள் ஒவ்வொரு நாளும் 5 மரணங்கள் நடைபெறுகின்றன என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சென்ற ஆண்டு இந்த காவல் மரணங்கள்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் பாஜக ஆளக்கூடிய, உங்களுக்கே தெரியும் இந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதுக்கு அடுத்த மாநிலம், அந்த உத்தரப்பிரதேசத்துல இந்த 125 காவல் மரணங்கள்ல 14 அங்கே நடைபெற்றிருக்கின்றது. 11 மரணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த மோசமான ஒரு நிலையில தமிழகம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய
ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த நேரத்துலதான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று நாங்கள் 30ஆம் தேதி இந்த வழக்கு வரும்போது சிபிஐயிடம் இந்த வழக்கை ஒப்படைப்பதற்கு எங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல கோரிக்கை விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. நான் முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், காவல்துறையில் உள்ள அத்துணை பேரும் ஸ்ரீதர்கள் கிடையாது. காவல்துறையில தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து இந்த கோவிட்-19 காலகட்டத்துல பணியாற்றக்கூடிய ஏராளமான சிறப்பான மனித உரிமைகளை பேணக்கூடிய காவல் அதிகாரிகளும் காவலர்களும் இருக்கின்றார்கள். அதே போல நியாயமான விசாரணைகளை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். நீங்க சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டது என்றால், சென்ற ஆண்டு சென்னை ஐஐடி வளாகத்தில் மர்மமாக இறந்த சகோதரி ஃபாத்திமா லத்தீஃபை நான் நினைவுகூர செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஃபாத்திமா லத்தீஃப் மர்மமான முறையில மரணம் அடைந்தார் என்று செய்திகள் வந்தன. ஆனால் அது ஒரு கொலை என்று அவர்களுடைய குடும்பத்தினர், ஃபாத்திமா லத்தீஃபினுடைய உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள். சென்னை மாநகர காவல்துறையினுடைய மத்திய குற்றப்பிரிவு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. மிக வேகமாக சென்று கொண்டிருந்த அந்த விசாரணை திடீரென்று ஒரு நாள் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு நாள்தோறும் தமிழகத்தினுடைய தலைப்புச் செய்தியாக, முக்கிய செய்தியாக ஊடகங்களில் இடம்பெற்ற ஃபாத்திமா லத்தீஃபை அனைவரும் மறந்துவிட்டோம். எனவே மிக தெளிவாகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், இந்த சாத்தான்குளம் படுகொலையை ஆழ குழி தோண்டி புதைப்பதற்கு ஒப்பானதுதான் தமிழக அரசு இந்த விசாரணையை சிபிஐட்ட கொடுக்க போறாங்க. ஏன் தமிழகத்துல நியாயமாக நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இல்லையா? 2014 செப்டம்பர் மாதம் நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அதே ராமநாதபுரம் மாவட்டத்துல எஸ்பி பட்டணம் காவல் நிலையத்துல சையத் முகமது என்ற இளைஞர் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டராக இருந்த காளிதாசால் மிக மோசமாக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு நடைபெற்றது. அந்த நேரத்துல இதை உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்று நானும் கோரிக்கை வைத்தேன். பல்வேறு இயக்கங்கள், மனித உரிமை அமைப்புகள், அதுல நம்முடைய பீப்புள்ஸ் வாட்சினுடைய பங்களிப்பும் உண்டு. மிகப்பெரிய அளவில் அந்த கோரிக்கையை வைத்தோம். அந்த சையத் முகமதுடைய பிரேத பரிசோதனை உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழே நடைபெற வேண்டும், அவை அனைத்தும் வீடியோ எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வழக்கை விசாரித்தது சிபிஐ இல்ல. சிபிஐ விசாரித்து இருந்தா அதுல எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்காது. தமிழக காவல்துறையினுடைய சிபிசிஐடியில அன்று பணியில் சில நியாயமான நேர்மையான அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த அதிகாரிகளிடம் பேசினோம், கவலைப்படாதீர்கள், இந்த வழக்குல நியாயமான விசாரணையை மேற்கொள்வோம் என்று அவர்கள் சிறப்பான முறையில விசாரணையை நடத்தி ராமநாதபுரம் செஷன்ஸ் கோர்ட்டு அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த உதவி ஆய்வாளர் காளிதாஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கின்றது. கதறி அழுகின்றான் காளிதாஸ். பலர் மூலமாக உங்க தலைவர் தான் இதை ரொம்ப இதா பண்றாங்க, ஏதாவது எங்க பொழப்புகளை பண்ணா நோ காம்ப்ரமைஸ். அதை சிபிஐல கொடுத்திருந்தா இன்னைக்கு காளிதாஸ் மீண்டும் காக்கி சட்டை போட்டு இன்னும் பல பேரை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருப்பார். ஆனா தமிழக காவல்துறையினுடைய சிபிசிஐடியில நியாயமான அதிகாரிகள் அந்த விசாரணையை செய்தார்கள், நியாயம் கிடைத்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தமிழக முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும்?
உங்க அரசு என்ன சொல்லிச்சு உயர் நீதிமன்றத்துல? 2014 ஒரு வழக்கு வந்த போது தமிழக அரசின் சார்பாக ஸ்வான் அஃபிடவிட் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பிரமாண வாக்குமூலத்துல என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்துல 1560 காவல் நிலையங்கள் இருக்கின்றது. இந்த காவல் நிலையங்கள் அனைத்திலும் 5 ஆண்டுகளுக்குள்ள நாங்க சிசிடிவி கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவோம் என்று சொன்னார்கள். பொருத்தி இருக்கிறீர்களா? அப்படி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தால், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்தால், தென்மண்டல ஐஜி அவர்கள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். 2 உயிர்கள் காக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். அதை செய்யாம நீங்க சிபிஐக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, சட்டத்தை மதிக்கக்கூடிய பண்பை முதல்ல அரசு செய்யட்டும் என்று இந்த நேரத்துல எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அடுத்து மிக முக்கியமானது, இந்த கண்டன கூட்டத்திற்கு தலைப்பே மிக பொருத்தமான ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார்கள். இந்த இரட்டை படுகொலைகளை கண்டிப்பது மட்டுமே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்ல, அதுவும் நோக்கம்தான். அந்த குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்ல, அதுவும் நோக்கம்தான். அவற்றோடு சேர்ந்து மிக பிரதானமாக, மிக முக்கியமாக, இது போன்ற படுகொலைகள், காவல் சித்திரவதை படுகொலைகள் தடுப்பதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்வை எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மனித உரிமை ஆர்வலர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி பல நல்ல தீர்ப்பை கடந்த காலங்களிலே உச்ச நீதிமன்றம் வழங்கியது. ஒருவரை விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது எத்தகைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு சிறப்பானது. அதே போலதான் ஒரு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த பிரகாஷ் சிங் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்குல காவல் சீர்திருத்தங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், நம்ம கடந்த காலங்கள்லாம் ஆங்கிலேய காலத்துல உள்ள போலீஸ் ஆக்ட வச்சுக்கிட்டு இப்ப பண்ணக்கூடாது, மாறி இருக்கின்றது என்று சொல்லி அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு, அந்த பிரகாஷ் சிங் வழக்கில அளிக்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையில காவல் சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு மாநில அரசும் தங்களுடைய சட்டமன்றத்துல இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது, என்னுடன் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் இடம்பெற்றார்கள். அவர்களுக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். வழக்கமாக சட்டமன்றத்துல ஒரு சட்ட முன்வடிவு தாக்கல் செய்து உடனடியாக மறுநாளே அது நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால எழுத்துப்பூர்வமாக அதற்கான திருத்தங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் அளிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் இந்த காவல்துறை திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட போது வாய்ப்பு இருந்தது. மறைந்த மனித உரிமை போராளி ஆசிப் பெர்னாண்டஸ், அதே போல தோழர் ஹென்றி டிஃபேன், இவர்களிடமெல்லாம் நான் கலந்து பேசி அந்த தமிழக அரசு பிரகாஷ் சிங் வழக்கிலே கொடுக்கப்பட்ட அந்த திருத்தங்களின் அடிப்படையில சட்டமன்றத்துல கொண்டு வந்த அந்த திருத்த மசோதாவுக்கு ஒவ்வொரு வரிக்கும் திருத்தம் கொடுத்து, நான் அதை எழுத்துப்பூர்வமாக சட்டசபை செயலகத்துக்கு அதை அனுப்பி, அது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது சர்க்குலேட் ஆகி அது அனைவர்களுக்கும் அனுப்பப்பட்டு சட்டமன்றத்துல அந்த மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த திருத்தங்களை முன்மொழிகிறார். அவர் முன்மொழியும் போது சபாநாயகர் என்னை எழும்ப சொல்லி அதுக்கான திருத்தத்தை முன்மொழிய சொல்வார். நான் திருத்தத்தை முன்மொழியும் போது ஏற்போ ராம் எங்க என்று சொல்லும் போது வழக்கமாக ஆளுங்கட்சியினர் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் எதிர்கட்சி வரிசையிலிருந்து திருத்தத்தை சொல்லும் போது ஏற்போ ராம் எங்க என்று சொல்ல மொத்த அவையும் ஆம் என்றது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு திகிலாகிவிட்டது. அடுத்தாப்புல அதே இது. அப்புறம் அவர் கை காட்டி ஆம்னு சொல்லக்கூடாது, நீங்க சைலண்டா இருக்கணும்னு அந்த தமாசான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு மனித உரிமை போராளிகள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில நான் கொண்டு வந்த அந்த திருத்தங்களை எல்லாம் சட்டமாக நிறைவேற்றி இருந்தால் நாம் ஜெயராஜுடைய உயிரையும் பொன்னேசுடைய உயிரையும்
இது போல ஏராளமான காவல் சித்திரவதையினால் மரணத்தையும் ஒருவேளை தடுத்திருக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதியாக மிக தெளிவாக நான் இந்த நேரத்துல அனைத்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது தொடர்பாக மக்கள் கண்காணிப்பகம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் முன்னணி கள வீரர்களாக எம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்களும், அதே போல எங்கள் சமுதாய அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்களும் உங்களுடன் தோளோடு தோள் நிற்போம். நிச்சயமாக இந்த காவல்துறை சீர்திருத்தங்கள் மிக அவசியமானது. தோழர் சேவியர் அவர்கள், மருத்துவர் சேவியர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த ஆய்வாளர் ஒரு சைக்கோண்டாரு. இப்ப அத்துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு மனோதத்துவ பயிற்சியும் சோதனையும் முதல்ல ஆட்படுத்தப்பட வேண்டும் மக்களை காப்பாற்றுவதற்காக. அது மட்டுமல்லாமல் இந்தியா கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அதுல நிச்சயமாக கையொப்பமிட வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக நாம் ஒரு இயக்கமாக கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் சித்திரவதைக்கு எதிராக அதை செய்யக்கூடியவர்கள் தப்ப விடாமல் தேசிய அளவுல, இந்திய அளவுல ஒரு புதிய சட்டம் ஏற்றுவதற்கான முயற்சிகளும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்லாம நிச்சயமாக எனக்கு முன்னர் உரையாற்றிய தலைவர்கள் குறிப்பிட்டது போல சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அன்றைய தினம் பணியில் இருந்த ஆய்வாளர் முதற்கொண்டு அனைத்து காவலர்களும், காவல் நண்பர்களும் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல தன் கடமையை மறந்து செயல்பட்ட அந்த குற்றவியல் நடுவரும், தன் முன்னால் நிறுத்தப்பட்ட அந்த 2 பேருடைய மருத்துவ நிலையை ஆய்வு செய்யாமல் சான்றிதழ் கொடுத்த மருத்துவரும், மிக மோசமான நிலையில ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய சிறைக்கு கொண்டு வரப்பட்ட இருவரையும் சிறைக்குள் அனுமதி அந்த கோவில்பட்டி கிளை சிறையினுடைய அதிகாரியும், இவர்கள் மீதும் கொலை வழக்கு, திரைநாட்டு வழக்கு நிச்சயமாக பதிவு செய்ய முடியும், பதிவு செய்யலாம். அதைதான் அந்த எஸ்பி பட்னம் விஷயத்துல தமிழக அரசு செய்தது. இதை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிற பேர்ல சங்கிகள் பல்வேறு வடிவங்கள்ல காவல் நிலையத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், காவல்துறை நண்பர்கள் என்ற பெயர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒற்றை குரல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை கலைக்க வேண்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்பதை தேவையில்லை என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள் வெல்லும் வரை சகோதரர் ஜெயராஜும் பெனிக்ஸும் செய்த தியாகம் அளப்பெரிய தியாகம். அவர்களுடைய தியாகம் இந்த சாத்தான்குளம் இரட்டை படுகொலை, தமிழகத்துல இந்த கஸ்டோடியல் டார்ச்சரை, காவல் சித்திரவதை மரணங்களுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். அதுவரை உறுதியாக களம் காண்போம், போராடுவோம், சட்டத்தை நிலைநாட்டுவோம், மக்கள் உயிரை காப்பாற்றுவோம் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.